ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு சுட்டி பையனோட வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் பார்க்க போறோம். அதோட ஒரு பாடத்தையும் கத்துக்க போறோம். விக்னேஷ் ஸ்கூல் படிக்கிற பையன். ரொம்ப சமத்தா இருப்பான், நல்லாவும் படிப்பான். அவனுக்கு ஒரு ஆசையும் இருந்துச்சு. ஒரு நாள் விக்னேஷோட மாமா மதுரையில இருந்து வந்தாரு. அவர் வரும்போது விக்னேஷ்க்கு ஒரு அழகான பேனாவையும் பரிசா கொண்டு வந்தாரு. அந்த பேனா ரொம்ப சாதாரணமான பேனா கிடையாது. அதோட மூடியும் முள்ளும் தங்கம் போல பல பலன்னு மின்னுச்சு. விக்னேஷ் அப்படி ஒரு பேனாவை அவன் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அவன் கிளாஸ்ல ஒரு பணக்கார பையன் இருந்தான். அவன்கிட்ட கூட அந்த மாதிரி ஒரு பேனா கிடையாது. விக்னேஷ் ரொம்ப சந்தோஷமா அந்த பேனாவை ஸ்கூல் கொண்டு போயிட்டு எல்லார்கிட்டையும் காட்டிட்டு மகிழ்ந்துட்டு இருந்தான். விக்னேஷ் படிக்கிறதுல மட்டும் இல்ல, ஒழுக்கத்திலையும் முதல் மாணவனா இருந்தான். அவனோட மாமா விக்னேஷ் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. விக்னேஷ், நீ பெருசானதும் என்ன வேலைக்கு போகணும்னு இருக்க அப்படின்னு கேட்டாரு. விக்னேஷ் கொஞ்சம் கூட யோசிக்கல. உடனே நான் படிச்சு கலெக்டரா ஆகணும் அப்படின்னு சொன்னான். இத கேட்டதுமே அவனோட அப்பா, விக்னேஷ், விரலுக்கேத்த வீக்கம் வேணும்பா, நாம சாதாரண விவசாய குடும்பம், நீ ஆசைப்படுறதுல ஒரு அளவு வேணும் அப்படின்னு சொன்னாரு. அப்பாவோட வார்த்தையை கேட்டதுமே விக்னேஷ்க்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு. ஒரு ஏழையோட மகன் கலெக்டர் ஆசைப்படுறது என்ன பேராசையா அப்படின்னு யோசிச்சுட்டே ஸ்கூல்ல உட்கார்ந்துட்டு இருந்தான். அவனோட கவலைய பார்த்து அவனோட ஆசிரியர் கேட்டாரு.